வணக்கம் நேயர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் நையப்புடை வலையொலி. நான் உங்கள் அரசேந்திர சோழன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மறைநீர். நீங்கள் நிறைய பேர் இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, முழுமையாக கூட தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரியாதவங்களுக்காகவும் அப்புறம் இன்னொரு முறை தெரிந்து கொள்வதற்காகவும் மறைநீர் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்குறோம். மறைநீர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, அது ஒரு விர்ச்சுவல் வாட்டர், அதாவது மறைந்திருக்கும் நீர். ஒரு பொருளுக்கோ அல்லது ஒரு சேவைக்கோ நாம் எடுத்துக்கக்கூடிய நன்னீருடைய அளவை குறிக்கிறது தான் மறைநீர். அது நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ அதுக்கான எத்தனை தேவைப்படுதோ அதை தான் நம்ம மறைநீர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த மறைநீரை பற்றி நம்ம பேசுவதற்கான காரணம் என்ன, எதற்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நாடு என்னதான் சந்தை மதிப்பில் சந்தையில் தங்கத்தையும் எண்ணெயையும் நாடுகள் ஒரு மைய பொருளாக வச்சு பொருளாதாரத்தை கொண்டு இருந்தாலும் வருங்காலத்தில் நீர் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அதுதான் அந்த நாட்டின் செல்வத்தை, அந்த நாட்டின் வளத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்லி பலர் இப்போ ஆய்வுகள் எடுத்தும் அதை பற்றின ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு 1 கிலோ மாட்டிறைச்சியை நீங்கள் உற்பத்தி செய்யறதுக்கு 15,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. ஒரு கப் காப்பியை நீங்கள் உற்பத்தி செய்யறதுக்கு 140 லிட்டர் தண்ணி, அதாவது காப்பி வைக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, அதுக்குள்ளே தேவைப்படக்கூடிய மூலப்பொருட்களுக்கு எல்லாருக்குமே உற்பத்தி ஆகிறதுக்கு ஆகி 1 கப் காஃபி நம்ம டேபிளுக்கு வர்றதுக்கு 140 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுதுங்க. ஒரு பருத்தி டிஷர்ட், ஒரு காட்டன் டிஷர்ட் உற்பத்தி பண்ணுறதுக்கு 2700 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. ஒரு காட்டன் டிஷர்ட் உற்பத்தி செய்ய 2700 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. அதே மாதிரி எல்லா பொருட்களுக்கும் அந்த நீருடைய அளவு நமக்கு முக்கியமாக இப்போ இருக்குது. சரி, இதில் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சு அப்படின்னா, ஒரு நாட்டில் போர்னு வந்துச்சு அப்படின்னா பணத்துக்கெல்லாம் அங்கே வேலை கிடையாது. அங்கே எப்பவுமே நீரும் சோறும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீருக்கும் சோறுக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அந்த பட்சத்தில் இப்போ நாட்டுடைய நீரை வைத்துத்தான் இனி வருங்காலம் அமையும். அந்த நீரை மழைநீராகவும் இல்லைன்னா ஏரி குளங்களிலும் நாம் சேர்த்து வைப்போம். இங்கே எங்கள் வீட்டில் மழைநீர் சேகரிப்பு தொட்டி இருக்குதுங்கிறத நான் பெருமையோடு சொல்லிக்கிட்டு தான் இந்த பதிவையும் போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு நீருக்கான வளத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நான் உங்கள் அரசேந்திர சோழன். இது உங்கள் நையப்புடை வலையொலி.